ரொம்ப ஒரு அமைதியான ஒரு எனர்ஜியா இருக்கு. ஸோ இந்த எனர்ஜியில நீங்க நிறைய அமைதியா இருக்கணும். அதற்கான ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். லைக் இந்த தியானம் பண்றது, ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்றது, மௌன விரதம், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா அமைதியில தான் உங்களுக்கு நிறைய விதமான ஒரு தெளிவும், உங்களுக்கான ஒரு மன தெளிவும் கிடைக்கும். அமைதியா இருக்கும் போதுதான் அப்படின்றத நீங்க உணர்வீங்க. ஸோ அப்படியான ஒரு எனர்ஜி இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஹைட் பண்ண பார்ப்பீங்க. உங்களுக்கு எதா இருந்தாலும் உங்க மனசோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அண்ட் உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை எப்படி டெவலப் பண்றது, ஸோ உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம், அது எந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு லைஃப்ல கொடுத்துருக்கு, ஸோ அதை பத்திலாம் நீங்க யோசிச்சு பார்க்கக்கூடிய வகையில உங்களுடைய எனர்ஜி இருக்கும். ஸோ மேற்கொண்டு அதை எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் சார்ந்த விஷயங்கள்ல என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். ஸோ ஆழ்மன தெளிவு, ஆழ்மன ஞானம். ஸோ அந்த ஞானம் எதை செஞ்சா அது நம்மளுக்கு கிடைக்கும், அப்படி ஆல்ரெடி இருக்குன்னா அதை இன்னும் மெருகேற்றுறதுக்கு எந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம்